அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. இந்த தலைப்பை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். 1947ஆம் ஆண்டு இந்த கதை திரைப்படமாகவும் வெளிவந்திருக்கு. சிந்தாமணி அப்படிங்கிற இளவரசி 3 கேள்விகளை தன்னை பெண் பார்க்க வர எல்லா ஆண்மகன்கிட்டையும் கேட்பா. அப்படி அவங்க அதற்கு சரியான பதிலை தரல அப்படின்னா அவங்க தலை சீவப்படும். சரியான பதிலை தந்துட்டு அவளை திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் அவளோட கேள்விக்கு அதுவரை யாருமே சரியான பதிலை தரல. அதனால் வந்தவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருந்தா. அப்படி என்ன பதில் தர முடியாத கேள்விகளை அவள் கேட்டா? அதுக்கு யாராவது பதில் தந்தாங்களா அப்படிங்கிறது தான் கதை. இதை முழுசாக நீங்கள் கேளுங்க, வாங்க பார்க்கலாம். ஆதித்தபுரி மன்னர் நீதிகேதுவுக்கு சிந்தாமணி அப்படிங்கிற பேரழகியான மகள் ஒருத்தி இருந்தா. அவள் தவமிருந்து பெற்ற புதல்வி. அவளை பாராட்டி சீராட்டி வளர்த்துட்டு இருந்தாரு நீதிகேது மன்னர். அவளுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவள் பிறந்ததிலிருந்தே ஒரு சாமியாரின் உதவி கொண்டு எல்லா கலைகளையும் அவளுக்கு கற்பிச்சிருந்தாரு. அவள் பெரிய திறமைசாலியா, கலைகள் கற்றவளா, பேரழகியா உருவெடுத்திருந்தா. பருவ வயதை அடைஞ்ச அவளை பெண் கேட்டு பல பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவளோட திறமைக்கு நிகரான ஆளை தேடி பிடிக்கணும் இல்லையா? அதுதானே சரியான ஜோடியாக இருக்கும் அப்படின்னு நீதிகேது மன்னர் யோசித்து அதற்கான ஏற்பாட்டை செய்கிறாரு. அப்போ தான் அவளுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்த அந்த மாய சந்நியாசி அங்கே வராரு. இவளுக்கு ஏற்ற ஜோடியை தேடணும் அப்படின்னா நான் சொல்கிற 3 கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதை நீதிகேது மன்னரும் சிந்தாமணியும் ஏற்றுக்கிறாங்க. சரி, நீங்கள் நிபந்தனைகளை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த சன்னியாசிக்கிட்ட சிந்தாமணியும் நீதிகேது மன்னரும் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த மாய சன்னியாசி தன்னோட நிஜ ரூபத்தை காட்ட தொடங்குறான். நீதிகேது மன்னரை கூப்பிடுறான். சிந்தாமணிக்குன்னு இருக்கிற தனி அரண்மனையில் ஆள் உயரத்துக்கு பெரிய கொலு மண்டபத்தை ஏற்பாடு பண்ணுங்க. அந்த மண்டபத்தோட உச்சியில் ஒரு நாற்காலி போடப்படணும். அந்த மண்டபத்துக்குள்ள ஒரு கதவு வச்சு ஒரு ஆள் புகிற மாதிரி இடம் செய்யப்படணும். இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நீதிகேது மன்னர்கிட்ட தன்னோட நிபந்தனையை சொல்கிறான். அதற்கு பிறகு சிந்தாமணியை கூப்பிட்டு அந்த மாய சன்னியாசி இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. வர்றவங்க கிட்ட நீ கேள்வியை கேட்கணும். கேள்விக்கு தவறான பதிலை சொன்னால் உன் கையில் இருக்கிற மிகப்பெரிய வாளால் அவர்களுடைய தலையை ஒரே சீவி வெட்டி வீழ்த்திடணும். அவங்க சரியான பதிலை சொன்னால் நீ அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம். அவங்க சொல்கிறது சரியான பதிலாக இருந்தால் நான் கொலு மண்டபத்துக்குள்ளே அமைதியாக உட்காந்துருப்பேன். ஆனால் தவறான பதிலாக இருந்தால் கொலு மண்டபத்தை நான் 3 தட்டு தட்டுவேன். அதை வைத்து அது தவறான பதில்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ உடனடியாக அவங்களோட கழுத்தை சீவிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. சிந்தாமணியும் அதை சரின்னு ஏற்றுக்கிட்டு அவர் சொன்னபடியே கேட்குறதா சத்தியம் பண்ணி கொடுக்குறா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சிந்தாமணியுடைய தாய்மாமன் புரந்தரன், நான் இவளை போய் திருமணம் பண்ணிக்கிறேன், அவள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருக்க நான் என்ன அடிமுட்டாளா அப்படின்னு கோபத்தோடு வீராவேஷத்தோடு கிளம்பி போகிறான். கிளம்பி போனவன் அங்கே இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மணியை அடிக்கிறான். அந்த ஆராய்ச்சி மணியை அடித்ததும் சிந்தாமணியுடைய பணிப்பெண்ணான செங்கமலம் வந்து அவனை கையோடு கொலுமண்டபம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். தன்னுடைய தாய்மாமனை பார்த்த உடனே சிந்தாமணிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. தான் கேட்க இருக்கும் கேள்விகளுக்கு இவரால் பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் அவளுக்கு இருந்துச்சு. அதனால் தன் தாய்மாமன் கிட்ட, நீங்கள் எதற்காக இங்கே வந்தீங்க? உங்களுக்கு இதற்கான பதில் தெரிய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறா. அப்படி என்ன கேள்விகள் எனக்கு தெரியாமல் போயிடும், எனக்கு என்ன அறிவில்லையா அப்படின்னு கோபத்தோடு நிற்கிறான் அவனோட தாய்மாமன். ஆனாலும் இது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறா. அதையெல்லாம் புரிந்து கொள்கிற நிலைமையில் அவன் இல்லவே இல்லை. அவன் பயங்கரமான கோபத்தின் உச்சியில் இருந்தான். எவனோ ஒருவன் சொன்ன 3 கேள்விகளுக்கு பதில் சொன்னால்தான் என்னோட அக்காள் மகளை திருமணம் பண்ண முடியுமா? அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன். அப்படி சொல்லலை அப்படின்னா என் தலையை வெட்டி வீழ்த்தட்டும் அப்படின்னு வீராவேசத்துடன் அங்கே போய் நிற்கிறான். அங்கே சிந்தாமணி 3 கேள்விகளை கேட்குறா. அந்த 3 கேள்விகளுக்கும் அவளோட தாய் மாமன் புரந்தரனால் பதில் சொல்லவே முடியலை. ஏன்னா அவள் சொன்னது போலவே அது அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்துச்சு. கடைசியாக அந்த கொலு மண்டபத்துக்குள்ளேருந்து அந்த சாமியார் அந்த கொலு மண்டபத்தை 3 தட்டு தட்ட சிந்தாமணி வேகமாக வாளை வீசி புரந்தரனோட கழுத்தை சீவிடுறா. உடனடியாக அந்த மாய சந்நியாசி வெளியில் வந்து தன்னுடைய தோல் பையில் இருந்த ஒரு மூலிகை பொடியை எடுத்து அந்த வெட்டப்பட்ட தலை மீதும் உடல் மீதும் தூவுறாரு. இப்படி தூவிட்டா அந்த உடலும் தலையும் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை ஈட்டியால் குத்தி சிந்தாமணியோட மாளிகையின் உப்பருகையில் கொண்டு போய் செருகி வைக்கிறாரு. இதே போல 999 பேர் வந்து கேள்விக்கு விடை தெரியாமல் தங்களுடைய தலையை பறி கொடுத்துட்டாங்க.
அந்த தலைகள் எல்லாம் இப்போ ஈட்டியால் குத்தப்பட்டு சிந்தாமணியுடைய மாளிகையின் மேல் தொங்க விடப்பட்டிருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மரண பீதி வர ஆரம்பிக்குது. இப்படி 999 பேர் இறந்த பிறகு அந்த சன்னியாசி 1000வது ஆளுக்கு காத்திருந்தான். ஏன்னா 1000 பேர்த்தோட தலையை வெட்டி அந்த தலையையும் உடலையும் வைத்து அவன் யாகம் பண்ணினா அவனுக்கு பல சக்திகள் கிடைக்கும். அதுக்காக தான் சிந்தாமணியை ஒரு பகடைக்காயாக அவன் வச்சுருந்தான். இது தெரியாத சிந்தாமணி தன்னுடைய குரு மேலே இருந்த பக்தியினால் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. 1000வது ஆளுக்காக சிந்தாமணியும் அந்த சாமியாரும் காத்து கிடந்தாங்க. அதே நேரத்தில் கைவல்யபுரத்தில் காட்டு பகுதியில் வேட்டைக்காக சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்தான் மெய்யழகன். அவனோட வேட்டைக்கு அன்னைக்கு எந்த மிருகமும் அகப்படலை. இரவு நேரம் ஆகிருச்சு. திரும்பலான்னு அவனோட நண்பர்கள் சொல்ல அவனும் கேட்க மறுத்தான். பிடிவாதம் பிடிச்சான். அதனால் அவனோட நண்பர்கள் போய் அவனோட பெற்றோர்கள்கிட்ட சொல்ல அவனோட பெற்றோர்கள் அந்த நண்பர்களை பார்த்து அவங்க அண்ணன்மார்கள் மாதிரியே பிடிவாதக்காரனாக இருக்கான். அவனோட அண்ணன்மார்கள் 6 பேரும் இப்படி பிடிவாதம் பிடிச்சு தான் அந்த சிந்தாமணி கையால் வெட்டுண்டு செத்தாங்க. இவனும் சொன்ன பேச்சையே கேட்க மாட்டேறானேன்னு புலம்புறதை கேட்டுட்டு வந்து நண்பர்கள் மெய்யழகன் கிட்ட சொல்ல மெய்யழகனுக்கோ ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய அண்ணன்மார்கள் 6 பேரும் சிந்தாமணி கையால் இறந்து போயிட்டாங்களா? இத்தனை காலமாக நான் வெளியூரில் தங்கியிருந்தனால எனக்கு இந்த விபரமே தெரியலையே அப்படின்னு கிளம்பி வந்து தன்னோட பெற்றோர்கள் கிட்ட விபரத்தை கேட்குறான். அவங்க சிந்தாமணிக்காக அவங்க போய் 6 பேரும் கேள்விக்கு பதில் தெரியாமல் மாண்ட கதையை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வீரனான மெய்யழகன் சும்மா இருப்பானா? நான் உடனே ஆதித்தபுரி போய் அந்த சிந்தாமணியோட கொட்டத்தை அடக்கிறேன், அவள் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு தன்னோட பெற்றோரோட பேச்சை கேட்காம கிளம்பி போகிறான். போனவன் ஆதித்தபுரிக்குள்ள குதிரையில் போகும்போது சிந்தாமணியுடைய மாளிகையை கடந்து போகிறான். அப்போது அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே சிந்தாமணியும் அவளுடைய தோழி செங்கமலமும் உப்பருகையில் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்த்தபடியே அவன் குதிரையில் போயிட்டுருக்கான். குதிரையில் போகிற அந்த ஆணழகனை பார்த்து செங்கமலமும் சிந்தாமணியும் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அப்போ தான் அவனுடைய ரத்தம் கொதிச்சு போகுது. அங்கே சிந்தாமணியோட மாளிகையோட உச்சியில் எல்லோருடைய தலைகளும் ஈட்டியால் குத்தி வச்சிருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. இந்த ஊரில் யாரையாவது நமக்கு தெரியுமான்னு யோசிச்சு பார்க்குறான். அப்போ தான் மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு வணிகனை அவனுக்கு நல்லாவே தெரியும். நல்லா பழக்கம் பண்ணி வச்சுருந்தான். அவங்ககிட்ட போய் கேள்விகளை பற்றியும் அங்கே நடக்கிறத பற்றியும் விசாரித்து பார்க்குறான். ஆனால் அந்த மணிவண்ணனுக்கும் இது பற்றிய விவரங்கள் ஒன்றுமே தெரியலை. தயவு செஞ்சு விவரங்கள் தெரியாமல் அந்த மாளிகைக்குள்ளே மட்டும் போயிடாத அப்படின்னு எச்சரிக்கிறான். உடனே அதை கேட்டதும் மெய்யழகன் ஒரு யோசனை பண்ணுறான். நேராக அரசர் நீதிகேதுவோட அரண்மனைக்கு போகிறான். அங்கே போய் தன்னுடைய அப்பாவோட பேரை சொல்கிறான். வைகல்யபுரத்தோட மன்னன் சையோகேதோட மகன்தான் நான் அப்படிங்கிறான். உடனே அவனுக்கு நல்ல உபசாரங்களை கொடுக்குறாரு நீதிகேது மன்னர். கடைசியாக 1000வது ஆள் இவனாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நீதிகேது மன்னரோட விருப்பம். இனி யாருமே சாகக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சாரு. அதனால் மெய்யழகன் கிட்ட என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறீங்கன்னு கேட்க அவனோ நாடு நகரங்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன்னு பொய்ய சொல்கிறான். அதை கேட்ட பின்னாடி தான் அரசருக்கு மன நிம்மதி அடையுது. சரி, கொஞ்ச காலம் இங்கேயே விருந்தினராக தங்கிக்குங்க அப்படிங்கிறாங்க. அதனால் அவன் அங்கே விருந்தினராக தங்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாட்களையே தனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடிக்கிறான். ஏன்னா சிந்தாமணியோட அரண்மனைக்கு போக வேறு ஏதாவது வழி இருக்கான்னு யோசனை பண்ணதான். அரசர் வேறொரு வழியாக போய் சிந்தாமணியை பார்த்துட்டு வர்றதை கவனிச்சாவன் பைத்தியக்கார வேடம் போட்டுக்கிட்டு அரசரோட பல்லக்கிலேயே ஏறி சிந்தாமணியோட அரண்மனைக்குள்ளே போய் ஒரு இடத்துல பதுங்கிக்கிறான். அவனை ஏற்கனவே பார்த்திருந்த சிந்தாமணியுடைய தோழியான செங்கமலம் அவன் மீது காதல் வயப்பட்டிருந்தா. அவன் ஒளிஞ்சிட்ருக்கிறத பார்த்துக்கிட்ட செங்கமலம் அவன் கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. நீங்கள் பைத்தியக்காரன் மாதிரி நடிக்க தானே செய்கிறீங்க அப்படின்னு சொல்ல அவனும் செங்கமலத்தை பார்த்த உடனே பிடிச்சு போக ஆமாங்கிற உண்மையை சொல்கிறான். கடைசியாக இந்த கேள்விகளை தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்ல செங்கமல முகம் வாடி போகுது. பதிலை சொன்னால் சிந்தாமணியை நீங்கள் திருமணம் பண்ணிக்கணும் பரவாயில்லையான்னு கேட்க அவனோ நான் சிந்தாமணியை திருமணம் பண்ணிக்க இந்த பதிலை சொல்லலை, என்னுடைய அண்ணன்கள் 6 பேர்த்துக்கு நேர்ந்த கதிக்கு பதில் சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், அது மட்டும் நடந்தாதான் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல செங்கமலம் அந்த 3 கேள்விகளையும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறா. சகோதர வாஞ்சையும் ஜீவ காருண்யமும் பூண்டு சந்நியாசியின் மந்திர கோலை அபகரித்து புகழுடன் இம்மனுலகை ஆளும் மன்னன் இருக்கிறானா, இறந்து விட்டானா, அவன் யார்? 2வது கேள்வி, இந்த மண்ணுலகில் பெண்ணாய் பிறந்து ஆண்வேடம் பூண்டு அரசாண்டு பஞ்ச வஞ்சியர்களை மனம் செய்து கொள்வதாக கவர்ந்து வரும்போது அப்பெண்களை சிறை கொண்ட சந்நியாசியை அடித்து துரத்திய அறிவை இருக்கிறாளா, இறந்து விட்டாளா, அவள் யார்? 3வது என்ன அப்படின்னா,
சந்நியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாத மதியும் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது இறந்து விட்டார்களா? இல்லை, அந்த சுதாமதி கதி என்ன ஆனது? இதுதான் 3வது கேள்வி. இந்த 3 கேள்விதான் எனக்கு தெரியும். ஆனால் பதில் எனக்கு தெரியாது. அது அந்த சிந்தாமணிக்கே கூட தெரியாது. அந்த சந்நியாசிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்ல அவன் அதனால் ஏமாந்து போகிறான். அப்போ தான் செங்கமலை சொல்கிறா, கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் இன்னும் ஏதாவது தெரியுதான்னு விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லி அவள் விசாரிச்சுக்கிட்டு வந்து 3 கேள்விகளுக்கும் பதில் எந்த இடத்துல இருக்குதுன்னு வேணா தெரியும் அப்படின்னு சொல்லி 3 ஊர்களோட பேரை சொல்கிறா. மதிவதனாபுரத்தில் முதல் கேள்விக்கும், சம்மங்கிபுரத்தில் 2வது கேள்விக்கும், நதிசீலபுரத்தில் 3வது கேள்விக்கும் பதில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் வேணும்னா அங்கே போய் விசாரிச்சுட்டு வாங்க, ஆனால் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு காதலோட விடை கொடுக்குறா. அங்கிருந்து மெய்யழகன் அவகிட்ட சொல்லிக்கிட்டு வெளியில் கிளம்புறான். எப்படியாவது மதிவதனாபுரத்துக்கு போய் முதல் கேள்வியை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி புறப்பட ஆரம்பிக்கிறான். அவன் மதிவதனாபுரத்தை தேடி போய்கிட்டு இருக்கிற வழியில் ஒரு முதியவரை பார்க்குறான். அவர்கிட்ட மதிவதனாபுரத்தை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, வடக்கு பக்கமாக போனேன்னா ஒரு பாழடைஞ்ச மண்டபம் இருக்கும், அங்கே ஒரு முனிவர் இருப்பார், அவர் உனக்கு உதவிகள் செய்வார் அப்படின்னு சொல்ல அவனும் அதே மாதிரி பாழடைஞ்ச மண்டபத்துக்கு போய் சேர்றான். அங்கே கிரிமா முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்க, அவரோ அந்த மதிவதனாபுரம் 3 பக்கமும் கடலால் சூழப்பட்ட நகரம், நீ கப்பலில் தான் அங்கே போக முடியும், அந்த கப்பலில் ஏறணும் அப்படின்னா நான் கொடுக்குற ஒரு ஏட்டை காண்பி அப்படின்னு சொல்லி தனக்கு அடியில் வச்சுருந்த அந்த ஏட்டை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு. அந்த ஏட்டை எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன திசை பக்கமாக போகிறான். ரொம்ப தூரம் நடந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு கடற்கரை தெரியுது. கப்பல் அங்கே புறப்பட்டு நிற்குது. அந்த கப்பலில் ஏறின உடனே பயணச்சீட்டு இருக்கான்னு கேட்க, கிரிமா முனிவர் கொடுத்த ஏட்டை காண்பிக்கவும் அவனை ரொம்ப மரியாதையாக கப்பலில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. 10 நாள் பயணத்துக்கு அப்புறமா கப்பல் காந்தமலை மீது மோதி கவிழ்ந்துருது. எப்படியோ தட்டுத்தடுமாறி காந்தமலை மீது ஏறி படாத பாடுபட்டு ஒரு தீவு அடைகிறான். அங்கே ஒரு பெரியவரை பார்த்து மதிவதனபுரத்துக்கு போகணும்னு கேட்க, அவரோ அக்னி சித்தர் இருக்கிற இடத்த காட்டுறாரு. அக்னி சித்திரை போய் பார்த்தா அவர் பல மூலிகைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மூலிகைகள் இறந்தவர்களை உயிர்த்தல வைக்கக்கூடியது. ஆமாம், அவ்வளவு அற்புதம் வாய்ந்த மூலிகைகளை அவர் தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தார். 108 செடிகளோட வேர்களையும் 64 சிறந்த பச்சிலைகளையும் சேர்த்து செய்த லேகியத்தை இறந்தவங்களோட கண் வெளியில் தடவுனா உடனே அவங்க உயிர் தெழுந்துருவாங்க. சாதாரணமாக இருந்தவங்க எழுந்திருக்க முடியாது, ஆனால் அகால மரணம் அடைஞ்சவங்களால நிச்சயமாக உயிர் தெழ முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறத கேட்டு அந்த லேகியத்தை தனக்கு தரும்படி வேண்டி கேட்குறான். அவரும் இந்த லேகியத்தை ஒரு முறை மட்டும் உபயோகப்படுத்து, அதுக்கப்புறம் இது தீர்ந்து போயிட்டா என்கிட்ட வராத, இறந்தவர்கள் எல்லாம் உயிர் தெழுந்துட்டா இந்த பூமி என்னத்துக்காகும் அப்படின்னு சொல்லி அந்த லேகியத்தை அவன் கையில் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மதிவதனபுரத்துக்கு போகிறக்கு வழியும் காட்டாரு. அங்கிருந்து ரொம்ப பக்கத்தில் தான் மதிவதனபுரம் இருந்துச்சு. மதிவதனபுரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சன்னியாசி வேடம் போட்டுட்டு போன்னு சொல்கிறாரு. அவனும் சன்னியாசி வேடம் போட்டுக்கிட்டு மதிவதனபுரத்து எல்லைக்கு வந்து சேர்றான். அங்கே இருக்கிற காவல்காரன் அவனை பார்த்து சிரிக்கிறான். எங்கள் நாட்டு அரசருக்கு சன்னியாசினாவே பிடிக்காது, நீ எப்படி இந்த நாட்டுக்குள்ளே நுழைவ அப்படின்னு கேட்க அவன் ஆச்சரியப்பட்டு போகிறான். சன்னியாசினாவே பிடிக்காதா, ஏன் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பெரிய கதை, சரி இன்னைக்கு ஒரு இரவு என்னோட வீட்டு திண்ணையில் படுத்திருந்துட்டு நாளைக்கு எந்திரிச்சு போயிரு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் மெய்யழகன் அவனோட வீட்டு திண்ணையில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருந்து காவல்காரன் மனைவி அவன்கிட்ட, எதுக்காக அரசருக்கு சன்னியாசிகளையே பிடிக்காது அப்படின்னு கேட்க அந்த கதையை காவல்காரன் தன் மனைவி கிட்ட சொல்ல தொடங்குறான். இந்த நாட்டை சில காலத்துக்கு முன்னாடி உத்தமகேது அப்படிங்கிற அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு மொத்தம் 101 மனைவிகள். முதல் மனைவியான சிரோன்மணி மீது மட்டும் அவருக்கு தனிப்பட்ட பிரியம் இருந்துச்சு. அதனால் மற்ற 100 மனைவிகளும் அந்த சிரோன்மணி மேலே பொறாமை கொண்டு இருந்தாங்க. அந்த 101 மனைவிகளுக்கும் பிள்ளைகள் கிடையாது அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு ரொம்பவே இருந்துச்சு. அதுக்காக அவர் என்ன வேணும்னா செய்ய தயாராக இருந்தார். அப்போ தான் ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து, முதல் மனைவியை வேறொரு நாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக பிள்ளை பேர் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவன் சொன்னபடியே முதல் மனைவியை தன்னுடைய தம்பியான மதுரேசன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ தான் 100 மனைவிகளும் கருவுற்றிருந்த செய்தி அவருக்கு வருது. இதை நினச்சி அவர் ஆச்சரியப்படுறாரு. இத்தனை காலமாக தன்னுடைய முதல் மனைவி தான் இதற்கெல்லாமே தடையாக இருந்திருக்கிறா அப்படின்னு நினச்சி அவளை தன்னோட தம்பி நாட்டிலேயே விட்டு வச்சிட்டாரு. ஆனால் 100 மனைவிகளுக்கும் ஆண் குழந்தை பிறந்த அதே நாளில் அங்கே அவரோட முதல் மனைவிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு சத்தியசீலன் அப்படின்னு பெயரிட்டு அந்த நாட்டிலேயே வச்சு வளர்த்துட்டு இருந்தா சிரோன்மணி. இந்த 100 மனைவிகளுக்கும் பிறந்த பிள்ளைகளான 100 பசங்க தான் என்னோட மக்கள். அங்கே பிறந்திருக்கிற அந்த ஒரு மகன் அந்த நாட்டிலேயே வளரட்டும், அவனுக்கு அரசாட்சி கிடையாது அப்படின்னு இந்த உத்தமகேது மன்னர் சொல்லிட்டாரு.
அதை பற்றி கவலைப்படுவதாகவும் தெரியல. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த 100 மனைவிகளும் சதி செய்து தாங்கள் ஏற்கனவே கருவுற்றிருந்த செய்தியை மறைச்சு குடுகுடுப்பைக்காரன் மூலமாக முதல் மனைவியை வேறொரு நாட்டுக்கு துரத்திட்டாங்கன்னு. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இதை கடிதம் மூலமா தன்னுடைய தம்பி மதுரேசனுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்னோட 100 மனைவிகளும் செய்த சதி தான் இதற்கெல்லாம் காரணம். என்னுடைய முதல் மகனான சத்தியசீலனை நீயே உன் மகனா தத்தெடுத்து வளர்த்துக்கோ, உனக்கும் பிள்ளைகள் இல்லையா அப்படின்னு மதுரேசனுக்கு கடிதம் எழுதி அனுப்பினாரு உத்தமகேது. அந்த கடிதத்தை மதுரேசன் ரொம்பவே பத்திரப்படுத்தி வச்சிருந்தாரு. சத்தியசீலன் வளர்ந்து ஆளான பிறகு ஒரு முறை தன்னுடைய தந்தை அறைக்கு போறான். அப்போ அங்க உத்தமகேது அனுப்பிய கடிதத்தை படிக்கிறான். அதுல என்னுடைய 100 மகன்களும் சிறந்த வீரர்களா இருக்கிறாங்க, ஆனா அங்க சத்தியசீலன் அந்த அளவுக்கு வீரனா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சத்தியசீலனுக்கு கோபம் பொங்கி வருது. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியுது. உத்தமகேது தான் தன்னுடைய உண்மையான தந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட வீரத்தை அவர்கிட்ட காட்டியே ஆகணும்னு யார் பேச்சையும் கேட்காம கிளம்பி உத்தமகேது நாட்டுக்கு போறான். அவன் போய் சேர்ந்த நேரத்துல அங்க கொள்ளை கூட்டம் போர் தொடுத்து வந்திருந்தாங்க. அந்த கொள்ளை கூட்டத்தை எதிர்த்து போராட அந்த 100 சகோதரர்களும் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் இவன் போய் அந்த கொள்ளை கூட்டத்தை விரட்டி அடிக்கிறான். இதை பார்த்த உத்தமகேது மன்னர், இவ்வளவு வீரனா இருக்கிறியே, உன்னோட பேர் என்னன்னு கேட்க அவனோ தன்னுடைய உண்மையான பேரை மறைச்சிட்டு கீர்த்திசீலன் அப்படின்னு சொல்றான். சரி, உன்னோட திறமைகள் எல்லாத்தையுமே என்னுடைய 100 மகன்களுக்கும் கற்றுத்தரையா அப்படின்னு கேட்க அவனும் சரின்னு சொல்றான். கடைசியாக அந்த 100 மகன்களுக்கும் இவன் தன்னோட சகோதரன்னு தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் எப்படியாவது இவனை தன்னோட தந்தை கிட்ட மாட்டி விட்டுறணும், தலையை சீவ வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அந்த 100 பேரும் ஒரு திட்டம் போடுறாங்க. இவன் கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு காட்டுக்கு வேட்டைக்கு போவோம், ஒரு நாளில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு 3 நாள் மறைவாக இருந்துக்குவோம், நம்மளை காணாமல் நம்ம தந்தை தவிச்சு போவார், இவனால தான் தன்னோட 100 மகன்களும் காணாமல் போயிட்டாங்கன்னு இவனை கொல்ல சொல்லுவார், இவன் செத்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்பி வந்துடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அவங்க திட்டப்படியே 100 பேரும் அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வேட்டைக்கு போய் 3 நாள் ஆயும் திரும்ப வரலை. அதனால் உத்தமகேது மன்னர் எங்கே என்னுடைய மகன்கள்னு இவனை பார்த்து கேட்குறாரு. இவனோ வேட்டைக்கு போனவங்க திரும்பலை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவருக்கோ நம்பிக்கை பிறக்கலை. என்னுடைய மகன்களை நீ தான் ஏதோ செஞ்சுட்ட, உனக்கு நாளைக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் சத்தியசீலன் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போய் நாம் தம்பிகளை கண்டுபிடிப்போன்னு கிளம்பி போகிறான். போனவன் பல இடங்களை சுற்றி பார்க்குறான். அப்போது ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ளே எங்கேயுமே தன்னுடைய தம்பிகள் இருப்பதா தெரியல. யாராவது கண்ணுக்கு அகப்படுறாங்களான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு சாமியார் நடந்து போகிறது தெரியுது. அந்த சாமியாரையே பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கா. அந்த சாமியாரை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அவர் எதையோ பிடிச்சு திருக மிகப்பெரிய பாறை ஒன்று திறக்குது. அந்த பாறைக்கு இடையில ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கு 2 மலைகளுக்கு இடையேயான பள்ளத்தாக்கு. மலைக்கு மேலேருந்து பார்த்தா கீழே மனிதர்கள் நிற்பதே தெரியாது. அப்படி பச்சை பசேல்னு புல்வெளியாக இருந்துச்சு. அங்கே அவனோட 100 சகோதரர்களும் மயங்கி கிடந்தாங்க. பக்கத்திலேயே குதிரைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இவனுக்கோ ஒரே ஆச்சரியம், எதற்காக 100 சகோதரர்களும் இப்படி மயங்கி போனாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட ஒளிந்திருந்து கவனிச்சிட்டு இருக்கான். அப்போ சாமியாரோட கையில் ஒரு குச்சி இருக்குது. அந்த குச்சியோட ஒரு பகுதியில் மூலிகையும் மற்றொரு பகுதியில் வேரும் இருக்குது. அந்த மூலிகை பகுதியை மாற்றி வேறு இருக்கிற பக்கமாக காட்டி தன்னுடைய 100 சகோதரர்களோட மூக்கிலும் காட்டும்போது அவங்க மயக்கம் தெளிந்து எழுந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க உடம்புல திராணியே இல்லை. அதனால் அவங்க எந்திரிச்சதும் அவங்களுக்கு சாப்பிட உணவு கொடுக்குறான் அந்த சாமியார். சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த மூலிகை இருக்கிற பக்கமாக அவங்க மூக்கு நுனிக்கிட்ட காட்ட எல்லோரும் மீண்டும் மயங்கி போகிறாங்க. ஏதோ இதில் தான் அதிசயம் இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சாமியாரை பின்தொடர்ந்து போகிறான். அந்த சாமியார் அதுக்கப்புறமா நேராக ஒரு நீர்வீழ்ச்சி கிட்ட போகிறான். அது மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி, போகிறக்கு வேறு எந்த வழியுமே இல்லை. அந்த நீர்வீழ்ச்சி கிட்ட போன உடனே நீர்வீழ்ச்சிக்கு பின்பக்கமாக சாய்ந்து உள்ளே போகிறான். இவனும் அதே மாதிரி நீர்வீழ்ச்சிக்கு பின்பக்கமாக பார்க்குறான். அங்கே ஒரு குகை இருக்குது. அதன் வழியே போகும்போது அந்த சாமியார் அந்த குகைக்குள்ளே போய் ஒரு பெண்ணை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பெண்ணும் பேரழகியாக இருக்கா. உடனே இவன் பாஞ்சு அந்த சாமியாரை மிரட்டி அவன் கையில் இருந்த குச்சியை பிடுங்கி அவனை அடித்து போடுறான். அந்த சாமியாரோ பயந்து நடுங்கிறான். இவன் வந்திருப்பதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சத்தியசீலன் சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய திறமைசாலி. அவனை எதிர்க்கிறது அந்த சாமியாரால் முடியாத காரியம். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியுது. அந்த குகைக்குள்ள இருந்த பெண் யார் தெரியுமா? ஒரு நாட்டோட இளவரசி மஞ்சள் அழகி குஞ்சரதீர அரசனுடைய மகள். அந்த அரசனுக்கு வளர்ப்பு மகன் ஒருத்தனும் இருந்தான். அந்த அரசன் இருந்ததுக்கு அப்புறமா அந்த வளர்ப்பு மகன் தன் தங்கை முறை இருக்கிற மஞ்சள் அழகிய தவறான எண்ணத்துடன் பார்த்தான். அவங்ககிட்ட இருந்து எப்படியோ தப்பி வந்து ஒரு கப்பலில் ஏறினான்.
அது கொள்ளை கூட்டத்தோட கப்பல். ஆனால் அந்த கொள்ளைக்காரங்களோ ரொம்பவே நல்லவங்க. இவளோட தந்தையினால் நல்ல பயனடைஞ்சிருக்கிறவங்க. நல்ல விதமாக வாழ்க்கை நடத்தலாம்னு நினச்ச போது தான் அவளோட தந்தை இறந்து போயிட்டாரு. அதனால் மீண்டும் கொள்ளை தொழிலே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இவளை பாதுகாப்பாக வச்சிருக்கும் போது தான் இந்த சாமியார் எப்படியோ திட்டம் போட்டு அவளை தூக்கிக்கிட்டு வந்து இந்த குகையில் அடைச்சிட்டான். அவளை அடைய முயற்சிச்சு ரொம்பவே கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிருக்கீங்கன்னு அவளோட கதையை சத்தியசீலன் கிட்ட சொல்ல, அவனோ அவளை கூட்டிக்கிட்டு தன்னோட சகோதரர்களை பார்க்க கிளம்புறான். அங்கே போய் மயக்கத்தில் இருந்த தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட வேற காட்ட எல்லோருமே எந்திரிக்கிறாங்க. அந்த 100 சகோதரர்களையும் மஞ்சள் அழகியையும் கூட்டிக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான் சத்தியசீலன். போகிற வழியில் ஒரு சோலையில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது 100 சகோதரர்களும் தன்னுடைய சகோதரனை கொல்ல திட்டம் போடுறாங்க. அந்த 100 பேரும் தன்னோட சகோதரன் சத்தியசீலனை குத்தி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி தன்னோட தந்தையை பார்க்க போகிறாங்க. உத்தமகேது கிட்ட போய், ஒரு சன்னியாசி இவ்வளவு நாளாக எங்களை பிணைய கைதியாக பிடிச்சு வச்சிருந்தாரு, அவனை குத்தி போட்டுட்டு நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோன்னு போய் சொல்கிறாங்க. அதை உத்தமகேதுவும் நம்புறாரு. கொஞ்ச காலமாக சத்தியசீலனை பற்றி எந்த தகவலும் இல்லை. கடைசியாக மஞ்சள் அழகி அவனை எப்படியோ பாதுகாத்து காப்பாற்றி வச்சிருந்தா. அப்போ தான் மதுரேசனுக்கு உண்மை என்னன்னு தெரியுது. மதுரேசன் யார் அப்படின்னா உத்தமகேதுவோட தம்பி. அவர் அங்கிருந்து ஒரு கடிதத்தை உத்தமகேதுக்கு அனுப்புகிறாரு. 100 மகன்களும் சத்தியசீலனை குத்தி போட்டுட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க. சத்தியசீலன் தான் அவங்கள அந்த சன்னியாசிக்கிட்ட இருந்தே காப்பாற்றியிருக்கிறான். சத்தியசீலன் யார் தெரியுமா? உன்னோட முதல் மகன் சிரோன்மணியோட பையன்தான் இந்த சத்தியசீலன்னு ஒரு கடிதத்தை உத்தமகேதுக்கு அனுப்புனார். அந்த கடிதத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உண்மை என்னன்னு புரியுது. தன்னோட 100 மகன்களும் தன்னோட முதல் மகனை குத்தி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த 100 பேர்த்தையும் சிறைச்சாலையில் அடைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டுக்கு கொள்ளைக்காரங்க படையெடுத்து வராங்க. இப்போது காப்பாற்ற என்னுடைய முதல் மகன் சத்தியசீலன் இல்லையேன்னு வருத்தப்படுற நேரத்தில் அங்கே சத்தியசீலன் மஞ்சள் அழகியோடு வந்து சேர்றான். வந்தவன் கொள்ளைக்காரங்களோட போரிட்டு அந்த நாட்டை காப்பாற்றுறான். அப்போ தான் உத்தமகேது சொல்கிறாரு, நீ தான் என்னுடைய உண்மையான வாரிசு, மற்ற 100 பேருக்கும் கொலை தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அவனோ அந்த 100 பேர்த்தையும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிறான். இந்த 100 பேர்த்தையும் அந்த நாட்டை விட்டே துரத்தி விடுறாரு உத்தமகேது. கடைசியாக அந்த நாட்டோட அரசாட்சியை சத்தியசீலன் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ அந்த சத்தியசீலன் தான் மஞ்சள் அழகியை திருமணம் பண்ணி அந்த சாமியார்கிட்ட பிடுங்கிட்டு வந்த அந்த கோளோட ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காவல்காரன் தன்னுடைய மனைவி கிட்ட கதையை சொல்லி முடிக்கிறான். இதை எல்லாத்தையுமே மெய்யழகன் கேட்டுட்ருக்கான். இப்போ தான் உண்மை தெரியுது. இதனால தான் சன்னியாசினா இந்த அரசனுக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட சன்னியாசி உடையை களைஞ்சிட்டு ராஜ உடை அணிஞ்சுக்கிட்டு சத்தியசீலனை பார்க்க போகிறான் மெய்யழகன். மெய்யழகன் அவங்க கிட்ட போய் தன்னோட கதை எல்லாமே சொல்கிறான். கடைசியாக முதல் கேள்விக்கு பதில் இங்கே தான் இருக்குது, அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கேள்வியை சத்தியசீலன் கிட்ட சொல்கிறான். சகோதர வாஞ்சையும் ஜீவ காருண்யமும் பூண்டு சந்நியாசியின் மந்திர கோலை அபகரித்து புகழுடன் இம்மனுலகை ஆளும் மன்னன் இருக்கிறானா, இறந்து விட்டானா, அவன் யார்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் இல்லையா அப்படின்னு சத்தியசீலனை பார்த்து கேட்க அவருக்கு கோபமயமாகுது. அட, அந்த சன்னியாசி இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? அவன் சொன்னதுக்கு விடை நான் தான். அவனோட மந்திர கோலை அபகரித்தது நான். என்னோட சகோதரர்கள் மீது பாசத்தோட காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது நான். அதனால் அதற்கு பதில் நான் தான். நான் உயிரோடு தான் இருக்கிறேன்னு அவன்கிட்ட போய் சொல்லு, அவனை கொல்ல வந்துகிட்டு இருக்கேன்னு போய் சொல்லுன்னு கோபமாக கத்துறான் சத்தியசீலன். அதை கேட்டதும் இவனுக்கு பதில் தெரிஞ்ச சந்தோஷம். எனக்கு இப்போதைக்கு இந்த பதில் மட்டும் போதும், நீங்கள் கொஞ்ச காலம் இங்கேயே இருங்க, நான் இன்னும் 2 கேள்விகளுக்கு விடை காண வேண்டியது இருக்குது. அடுத்தது சம்பங்கிபுரத்துக்கு போகணும், அதுக்கு வழி மட்டும் காட்டுங்கன்னு சொல்ல அதுக்கு சத்தியசீலன் அவன் கூட 2 வீரர்களை அனுப்பி சம்பங்கிபுரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்கிறான். அந்த 2 வீரர்களும் அவனை கூட்டிகிட்டு போய் சம்பங்கிபுரத்து எல்லையில் விட்டுட்டு வராங்க. அங்கேயும் அவன் சாமியார் வேடத்தோடையே போகிறான். சரி, அந்த நாட்டு அரசருக்கு தான் சாமியாரை பிடிக்காது, இந்த நாட்டு அரசருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாமியார் உடையோடு அந்த நகரத்துக்குள்ளே நுழையும் போது அங்கே வீரர்கள் ஓடி வந்து அவனை கைது செய்கிறாங்க. காரணம் கேட்டால், சாமியார்கள் யார் இந்த ஊருக்குள்ளே வந்தாலும் கைது செய்ய சொல்லி என்னோட அரசி உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவனுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்ல அந்த வீரனோ உன்னை நான் சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறேன்னு இழுத்துட்டு போகிறான். ஆனால் அரசி முன்னாடி இரவு நேரத்தில் கொண்டு போய் இவனை நிறுத்த முடியாது, அதனால் விடியும் வரை காத்திருக்கணும் அப்படின்னு சத்திரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அவனோ நச்சரிக்கிறான். என்ன காரணம்னு சொல்லுங்களேன்னு அந்த வீரர்களை நச்சரிக்க அவங்க அரசியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாட்டை பல காலத்துக்கு முன்னாடி அமரகேது அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அம்பிகா நிதி அப்படின்னு ஒரு அழகிய மகன் இருந்தான்.
அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இளவேணின்னு மனைவி இருந்த போதும் தளபதியின் மகளான தம்பதியை விரும்பிக்கிட்டு இருந்தான். அந்த தம்பதியும் இவனை உயிருக்கு உயிராக நேசிச்சுக்கிட்டு இருந்தா. அவள் சிறந்த வீரமான பெண். அதனால் அவனுக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அரசரோ எத்தனை மன்னன் குமாரிகளை வேணால் மணந்துக்கோ, ஆனால் போயும் தளபதியோட பெண்ணை மணந்துட்டு வந்துடாத அப்படின்னு கட்டளையிட்டு இருந்தாரு. அவனுக்கோ தம்பதி மேலே அளவற்ற பிரியம். தம்பதி அவனோட முதல் மனைவியான இளவேணி கிட்ட போய் உங்களுக்கு சம்மதமானு கேட்டுட்டு எப்படியோ அந்த அம்பிகா நிதியை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் அம்பரகேது மன்னர் இளவேணி, தம்பதி, அம்பிகா நிதி இந்த 3 பேரையும் அந்த நாட்டை விட்டே விரட்டி விட்டுட்டாரு. அவங்க 3 பேரும் அந்த நாட்டை விட்டு வெளியேறி வெளிதேசம் போயிருந்தாங்க. போயிருக்கிறவங்க காட்டுப்பகுதி வழியாக போகும்போது அம்பிகா நிதி ஒரு மானை துரத்துக்கிட்டு போனான். திரும்ப வரவே இல்லை. அவனை தேடி பார்த்தாங்க. கண்ணு கெட்டின தூரம் வர காணோம். அதனால் தம்பதியும் அந்த இளவேணியும் என்ன பண்ணலான்னு யோசித்து ஒரு முடிவுக்கு வராங்க. ஆண்கள் யாரும் இல்லைன்னா நம்மக்கிட்ட யாராவது தவறாக நடக்க முயற்சிப்பாங்க. அதனால் நம்மளுடைய கணவர் உடைய நான் போட்டுக்கிறேன்னு தம்பதி தன்னோட கணவன் உடையை அணிஞ்சுக்கிட்டு ஆண் வேடம் பூண்டு இளவேணியை கூட்டிகிட்டு அந்த காட்டிலிருந்து வெளியே வரும்போது ஆலமரத்தில் ஒரு ஓலை தொங்கிட்டு இருக்கு. அது அவளோட கணவன் எழுதின ஓலை தான். நான் உங்களை தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல, நான் பாதுகாப்பாக வந்து சேர்ந்துடுவேன், நீங்கள் பத்திரமா போங்க அப்படின்னு அந்த ஓலை எழுதியிருந்துச்சு. அதன்படி ஆண் வேடம் போட்டு இளவேணியை கூட்டிக்கிட்டு அவள் ஒரு நாட்டுக்கு போய் சேர்றா. அந்த நாட்டு அரசருக்கு 2 பெண்கள் இருந்தாங்க. அந்த நாட்டில் போய் தன்னை அம்பிகா நிதின்னு அறிமுகம் பண்ணிக்கிறா. ஒரு நாட்டோட இளவரசன்னு தன்னை சொல்ல அவங்களோ நல்ல ராஜ உபசாரங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவளோ எனக்கு ஒரு தளபதியாக வேலை மட்டும் போட்டுத்தாங்க, நான் இந்த நாட்டை நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறா. அவளை நம்பி தளபதி வேலையை போட்டு தராங்க. அந்த நேரத்தில் அந்த நாட்டோட மயான சுடுகாட்டில் பயங்கர சத்தம் கேட்குது. அது ஒரு அரக்கியோட சத்தம். அவள் எல்லாத்தையும் பயப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்ல இவளோ வீரத்தோட அந்த அரக்கி முன்னாடி போய் நிற்கிறா. அந்த அரக்கியோ இவளை பெண்ணுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இவகிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. உன்னோட வீரத்தை நான் பாராட்டுறேன், ஆனால் நீ இங்கிருந்து ஓடிரு அப்படின்னு சொல்ல அவளோ அந்த அரக்கியை கொல்ல முயற்சிக்கிறா. அந்த அரக்கியோட வேலை என்னன்னா அவளை எதிர்த்து நிற்கிற ஆண்களோட மூளையெல்லாம் எடுத்து சேர்த்து வைத்து அதை வைத்து ஒரு மூலிகை தயாரித்து அதன் மூலமாக சாகாவரத்தை பெறது தான் அவளோட வேலை. ஆனால் இவ பெண்ணாச்சே, இவகிட்ட நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பயந்து போய் தான் கையில் இருந்த மண்டையோட்டு மோதிரத்தை தம்பதி கிட்ட கொடுக்குறா. அதுக்கப்புறமா நீ என்னை விட்டுட்டீன்னா இந்த விலையுயர்ந்த பட்டு சேலையை கொடுக்குறேன்னு ஒரு சேலையையும் கொடுக்குறா. சரி போனா போகுதுன்னு அவளை தப்பிக்க விட்டுறா தம்பதி. அந்த சேலையையும் மோதிரத்தையும் எடுத்துக்கிட்டு இளவேணிக்கிட்ட வந்து அந்த சேலையை கட்டிக்க சொல்கிறா. அந்த சேலையை கட்டிக்கிட்டு இளவேணி உப்பருகியில் நடக்கிறத பார்த்த அந்த நாட்டு அரசரோட மகள்கள் பாரதி, விவேகவதி 2 பேரும் எனக்கும் அந்த மாதிரி சேலை வேணும்னு அரசர்கிட்ட அடம் பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அரசர் தம்பதியை கூப்பிடுறாரு. என் நாட்டின் தளபதியே, நீங்கள் எப்படியோ அந்த அரக்கியை ஓட விட்டுட்டீங்க. என்னோட மகள்கள் உங்கள் மனைவி கட்டியிருக்கிற மாதிரியான சேலையவே கேட்குறாங்க, நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க அவளும் சரின்னு சொல்லி பதில் சொல்கிறா. அப்போ தான் இளவேணிக்கிட்ட நான் வேறொரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணி அந்த சேலைகளை கண்டுபிடிச்சி கொண்டு வரேன், அதே சமயத்தில் நம்மளோட கணவரை தேடின மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து விடை பெற்று கிளம்பி போனவ வேறொரு நாட்டுக்கு போகிறா. அந்த நாட்டில் சர்ப்பகுளம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பாம்பு எல்லாத்தையும் பயப்படுத்திட்டு இருக்கான். அந்த பாம்பையும் போய் அடக்கி ஆள்றா இந்த தம்பதி. அப்போதான் அந்த நாட்டு அரசருக்கு ஒரு வினோத கனவு வருமா. அந்த கனவை யார் கண் முன்னாடி காட்டுறாங்களோ அவங்களுக்கே தன்னுடைய மகளான சக்கரவேணியை திருமணம் பண்ணி கொடுக்கறதாகவும் அரசாட்சியை கொடுக்கறதாகவும் சொல்லியிருந்தாரு. அது என்ன கனவு அப்படின்னா, பளிங்குத்தரை மாதிரியான இடம், அதில் வெள்ளி மரம், பசும்பொன் இலைகள், நவரத்தின பழங்கள், அதன் மேலே ஒரு அழகிய பெண் உட்கார்ந்து வீணை வாசிச்சுட்டு இருக்கணும். இப்படி ஒரு காட்சியை அவர் கண் முன்னாடி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த சர்ப்ப குளத்தில் பாம்பை வேட்டையாடின தம்பதி அந்த குளத்துக்குள்ளே போய் பார்க்குறா. அதே மாதிரியான ஒரு காட்சி அங்கே இருக்குது. உடனே அரசரை கூட்டிகிட்டு இந்தாங்க நீங்கள் பார்க்க வேண்டிய காட்சி அப்படின்னு காட்டுறா. அதை பார்த்த உடனே அரசருக்கு புல்லரிச்சு போயிடுது. என்னோட மகளை உங்களுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தம்பதியை அம்பிகா நிதிங்கிற ஆணாகவே நினச்சி தன்னோட மகளை கொடுக்க முன் வராரு. நான் சக்கரவேணியை பிறகு திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலைகள் இருப்பதா சொல்லி கிளம்புறா. கிளம்புனவ அந்த சர்ப்ப குளத்துக்குள்ளே போய் வீணை வாசிச்சுக்கிட்டு இருந்த பெண்ணை பார்க்குறா. அந்த பெண் வேற யாரும் இல்லை, அவள் கொன்று போட்டாலே சர்ப்ப குளத்தில் பாம்பரக்கன் அவனுடைய மகள் தான். அந்த பாம்பரக்கன் யார் தெரியுமா? முதல்ல ஒரு ராட்சசியை ஓட விட்டாலே அவளுடைய மகன். அதனால் இந்த சேலைகள் இங்கே கிடைக்க வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீணை வாசிச்சிட்டு இருந்த பெண் கிட்ட போகிறா. அவள் பெயர் ரத்தினவள்ளி.
ரத்தினவள்ளி கிட்ட நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நயமா பேசுறா. உன்னோட தந்தை தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாருன்னு சொல்றா. அந்த பாம்பரக்கனை இவள் கொன்ன விஷயத்த அந்த ரத்தினவள்ளி கிட்ட சொல்லவே இல்லை. ரத்தினவள்ளியும் இவளை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறா. இவ சிறந்த ஆண்மகன் அப்படின்னு நம்பி தன்னோட கதையெல்லாம் சொல்றா. தனக்கு ஒரு தங்கை மாணிக்கவள்ளி இருக்கிறா. என்னுடைய 4 சித்தப்பாமார்களோட பாதுகாப்பில் இருக்கிறா. அவகிட்ட நிறைய சேலைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றத கேட்டு அந்த சேலைகளுக்காக அந்த மாணிக்கவள்ளியை பார்க்க அவ சொன்ன இடத்துக்கு போறா. அங்க போய் பார்த்தா 4 அரக்கர்கள் அவளோட சகோதரி மாணிக்கவள்ளியை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. அந்த 4 அரக்கர்களும் ஒரே ஒரு நாளிகை தூங்குவாங்க. அந்த நாளிகையில் அவங்கள பார்த்து வெட்டி வீழ்த்தணும். அதே மாதிரி அவர்களை வெட்டி வீழ்த்திட்டு மாணிக்கவள்ளியை கூட்டிக்கிட்டு திரும்ப வரணும். அப்படிங்கிற நேரத்தில் அவகிட்ட சேலைகளை பற்றி விசாரிக்கிறா. சேலைகள் ஒரு வீட்டில் பத்திரமா இருக்குன்னு ஒரு அறையை காட்டுறா. அங்கிருந்து தேவையான அளவுக்கு சேலைகளை எடுத்துக்கிட்டு மாணிக்கவள்ளியையும் கூட்டிட்டு ரத்தினவள்ளி கிட்ட வரா. மாணிக்கவள்ளியையும் ரத்தினவள்ளியையும் சர்ப்பகுளத்திலேயே இருக்க சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் அவருடைய மகளான சக்கரவேணியை பார்த்து அவளை கொண்டு போய் என்னோட அப்பா அம்மா கிட்ட காட்டி சம்மதம் கேட்டுட்டு வரேன், என்னோட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்ல அரசர் தம்பதி கூட சக்கரவேணியை அனுப்புறாரு. சக்கரவேணியை கூட்டிக்கிட்டு சர்ப்பகுளத்துக்கு வரா. சர்ப்பகுளத்தில் இருக்கிற மாணிக்கவள்ளியையும் ரத்தினவள்ளியையும் கூட்டிக்கிட்டு இந்த 3 பெண்களையும் அழைச்சிக்கிட்டு நேராக இளவேணி இருக்கிற அந்த நாட்டுக்கு போறா. அங்கே போய் இளவேணிக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்கிறா. நான் 3 பெண்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி அங்கே போய் சேலைகளையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சேலைகளை எடுத்துக்கிட்டு தனக்கு தளபதி வேலை போட்டு கொடுத்த அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. அந்த அரசரோ தன்னோட மகள்கள்கிட்ட இந்தாங்க நீங்கள் கேட்ட சேலைகள்னு கொடுக்க அவர்களோ இந்த சேலைகளை வாங்கி கொடுத்த அவரை தான் நாங்கள் கணவனாக அடைவோம் அப்படின்னு சொல்ல அரசர் தம்பதிக்கிட்ட வந்து உங்களையே தான் என்னுடைய பெண்கள் திருமணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னு சொல்ல அதற்கு தம்பதியும் சம்மதம் சொல்கிறான். சரி, உங்கள் பெண்களை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நாடு நகரமெல்லாம் இருக்கிற எல்லோரையும் கூப்பிட்டு விருந்துபசாரம் கொடுக்கணும், அதுவும் 10 நாட்கள் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இப்படி நாடு நகரமெல்லாம் இருந்து மக்கள் வந்தால் அதில் தன்னுடைய கணவன் அம்பிகா நிதியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு தான் தம்பதி இந்த மாதிரி ஏற்பாட்டை பண்ணினா. அதே மாதிரி 9 நாட்கள் விருந்துகளிலும் அவள் பார்க்குறா, அம்பிகா நிதி வரவே இல்லை. 10வது நாள் விருந்தில் பிச்சைக்காரன் கோலத்தில் அம்பிகா நிதி வந்து சேர்ந்தான். அவனை கைது செஞ்சு ஒரு அறையில் அடைச்சி வைக்க சொன்னான். அதுக்கப்புறம் அரசர்கிட்ட போய் 10 நாள் விருந்தும் முடிஞ்சிருச்சு, இனி உங்களோட மகள்களை என்னோட அனுப்பி வைங்க, என்னோட நாட்டில் போய் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. தம்பதி கூட பாரதியையும் விவேகவதியையும் அனுப்புகிறாங்க. ஒருத்தனை அடைச்சி வச்சிருக்கிறியே அவன் யாருன்னு அரசர் கேட்க அவனும் எங்கள் நாட்டில் குற்றம் புரிஞ்சவன், அவனையும் என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறா. அதை நம்பின அரசர் அந்த அம்பிகா நிதியையும் அவ கூட அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ 5 பெண்கள் உட்பட இளவேணியையும் தன் கணவனையும் கூட்டிக்கிட்டு தம்பதி தன்னோட நாட்டுக்கு போறா. அங்கே போய் ஒரு சோலையில் ஓய்வெடுத்துட்டு இருக்கா. அப்போ தான் அம்பிகா நிதி கிட்ட தான் யாருங்கிறத சொல்கிறா. தம்பதி தான் இவ்வளவு நாளாக ஆண்வேடம் போட்டு இத்தனை காரியங்களையும் சாதிச்சதுன்னு தெரிஞ்சு அவன் பூரிப்படைகிறான். அதுக்கப்புறம் அம்பிகா நிதியோட தந்தையான அம்பரகேது கிட்ட போய் நடந்ததையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேடத்தில் போய் அவ நடந்ததையெல்லாம் சொல்ல அங்கே அரசரோ இன்னும் அந்த தம்பதி அவன் விடலையா, அவன் வந்தானா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு வர்றதுக்குள்ளார இங்கே அவள் கூட்டிகிட்டு வந்திருந்த 5 பெண்களையும் ஒரு சன்னியாசி கடத்திக்கிட்டு போய் குகையில் அடைச்சி வச்சிருக்கான்னு கேள்விப்படுறா தம்பதி. திரும்பவும் வாளை உருவிக்கிட்டு அந்த குகை இருந்த இடத்துக்கு போனால் அங்கே அந்த மாய சன்னியாசி 5 பெண்களையும் கடத்தி வச்சிருந்தான். அந்த சன்னியாசி கிட்ட போராடி 5 பேர்த்தையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து அவங்க 5 பேர்த்தையும் தன்னோட கணவனான அம்பிகா நிதிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறா. அந்த நேரத்தில் அம்பரகேது அரசருக்கு ஒரு செய்தி போகுது. அம்பிகா நிதியையும் அந்த பெண்களையும் யாரோ வெட்டி வீழ்த்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டு அழுது புலம்பியபடியே சோலைக்கு வந்து பார்க்குறாரு. அங்கே எல்லோரும் உயிரோடு இருப்பதை பார்த்து நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை என்னை மகனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பிகா நிதிக்கு மகுடம் சூட்ட முயற்சிக்கிறாரு. ஆனால் அம்பிகா நிதியோ இவ்வளவு காரியத்தையும் சாதிச்சது தம்பதி தான். அவள் மிக வீரமான பெண். அவள் தான் அந்த நாட்டை முறையாக ஆட்சி பண்ணணும், அவள் தான் அரசியாக இருந்து இந்த நாட்டுக்கு செங்கோல் செலுத்தணும்னு சொல்லி அவளை அரசியாக முடிசூட்டுறான் அம்பிகா நிதி. இப்படி தான் என்னோட அரசி இப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த வீரன் சொல்லி முடிக்கிறான். சன்னியாசி அந்த பஞ்ச கண்ணீர்களையும் கடத்திட்டு போனனால தான் எங்கள் அரசிக்கு சன்னியாசினாவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறத கேட்டு இவன் நான் சன்னியாசியெல்லாம் இல்லை, நான் ஒரு நாட்டோட அரசன், உங்கள் அரசிக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் அரசிக்கிட்ட மெய்யழகனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தம்பதி மெய்யழகனை பார்த்து வரவேற்கிறா. அவனோட கதையை முழுமையாக கேட்குறா. அப்போ தான் 2வது கேள்வியை தம்பதி கிட்ட அவன் கேட்குறான்.
இந்த மண்ணுலகத்தில் பெண்ணாய் பிறந்து ஆண்மையிடம் பூண்டு அரசாண்டு பஞ்ச வஞ்சியர்களை மனம் செய்து கொள்வதாக கவர்ந்து வரும்போது அப்பெண்களை சிறை கொண்ட சன்னியாசியை அடித்து துரத்திய அறிவை இருக்கிறாளா இறந்து விட்டாளா அவள் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டதும் தம்பதிக்கு பயங்கர கோபம் வருது. அந்த சன்னியாசி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறானா? அந்த கேள்விக்கு பதில் நான் தான் தம்பதி அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறா. நான் தான் பெண்ணா பிறந்து ஆண்மையிடம் போட்டு 5 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கூட்டிகிட்டு வந்து சிறை கொண்ட சன்னியாசியை துரத்தி அடித்தவ அப்படின்னு சொல்ல அப்போ அவனுக்கு விடை தெரிஞ்சிருது. சரி, நீங்கள் பொறுமையாக காத்திருங்க, எனக்கு இன்னும் ஒரு கேள்விக்கு விடை தெரிய வேண்டியது இருக்குது. அதுக்காக நதிசீலபுரத்துக்கு நான் போகணும், அதுக்கான வழியை மட்டும் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்ல 2 வீரர்களை அவனோட அனுப்பி நதிசீலபுரத்து எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்கிறான். அந்த வீரர்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. அந்த இடத்துக்கு போன உடனே அங்கே ஒரு பெண்ணை பார்த்து 3வது கேள்வியே கேட்குறான். சன்னியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாத மதியும் உயிருடன் இருக்கிறார்களா இறந்து விட்டார்களா? சுதாமதி கதி என்ன அப்படின்னு கேட்டதும் அந்த பெண் அடிக்காத குறையா துரத்துறா. 2வது இடத்துக்கு போன பின்னாடி அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறான். அந்த பெண் இவனோட அழகுல மயங்கி இவன்கிட்ட வந்து உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்க இவன் பயந்தபடியே அந்த 3வது கேள்வியை சொல்ல என்னுடைய ஆசானியே குறை சொல்றியான்னு அடிக்க வரா, கத்தியை எடுத்து குத்த வரா. அங்கிருந்து தப்பிச்சு 3வது இடத்துக்கு போகிறான். அங்கே ஒரு பெண் இவன்கிட்ட நீங்கள் என்கிட்ட என்ன வேணா கேளுங்க, நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல 3வது கேள்வியை கேட்கவும் என்னோட ஆசானியே குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி ஆற்றில் வீசுகிறாங்க. இப்படி அந்த 3வது கேள்வியை கேட்க போன இடத்துல எல்லாமே பிரச்சனையாக கடைசியாக நதிசீலபுரம் அப்படிங்கிற சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்து அங்கே மதிவதனன் அப்படிங்கிற அரசனை பார்க்குறான். அந்த அரசன் கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்க அவனும் வீராவேசமாக கோபப்படுறான். கடைசியாக அந்த அயோக்கியன் இன்னும் இருக்கிறானா அப்படின்னு அந்த சன்னியாசியை பற்றி கேட்குறான். அப்போ தான் அவனுக்கு உண்மை என்னன்னு தெரியுது. அந்த மதிவதன மகாராஜாவுடைய மனைவி சுதாகரி. அந்த சுதாகரியை அபகரிக்க நினச்சி அவ கூட தவறான வழியில் பழகிட்டு இருந்தான் அந்த சன்னியாசி. அவனை எப்படியும் விரட்டி அடிக்கலாம்னு நினைக்கிறக்குள்ள என்னோட மனைவி அவனை தப்ப வச்சுட்டா. அதனால் என்னோட மனைவியை ஒரு அறையில் வச்சு சவுக்கால் அடித்து சாப்பாடு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு மதிவதன மகாராஜா சொல்கிறான். 3வது கேள்விக்கான பதில் நானும் என் மனைவி தான், ஆகாத மதி நான் தான் மதிவதனன். சுதா அப்படிங்கிற உதவி செய்த பெண் என்னோட மனைவி தான். அதனால் இதுக்கு பதில் என்னோட மனைவியும் நானும், நாங்கள் 2 பேருமே உயிரோடு தான் இருக்கிறோம், அவனை கொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த 3 பெண்களை பற்றியும் மதிவதன மகாராஜா கிட்ட மெய்யழகன் கேட்க அவரோ அவங்க 3 பேரும் என்னோட சிஷ்யைகள் தான், அதனால தான் கோபப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஆகாத மதின்னு சொன்னனால அவங்க கோபப்பட்டு உங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு விளக்கம் தராரு. இப்படி இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலானவர்களை தன் கூட கூட்டிக்கிட்டு அவன் அந்த நாட்டுக்கு போய் சேர்றான். பதில்களை தெரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணியை பார்க்க அவளோட மாளிகைக்குள்ள நுழைய ஆராய்ச்சி மணியை அடிக்கிறான். ஆராய்ச்சி மணியை அடித்ததும் செங்கமலம் வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறா. அவனை பார்த்த உடனே செங்கமலத்துக்கு மகிழ்ச்சி. சிந்தாமணி முன்னாடி போய் நின்று அவளோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயார் அப்படின்னு சொல்கிறான். இந்த நேரத்தில் யாரும் ஏமாத்திடக்கூடாதுங்கிறக்காக அந்த 3 கேள்விகளுக்கும் பதிலானவர்களை ஒரு இடத்துல மறைஞ்சிருக்க சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியின் தந்தையான நீதிகேது அரசரையும் முன்னாடி நிற்க சொல்கிறான். சிந்தாமணி தன்னோட முதல் கேள்வியை கேட்குறா. சகோதர வாஞ்சையும் ஜீவ காருண்யமும் பூண்டு சன்னியாசியின் மந்திரக்கோளை அபகரித்து புகழுடன் இம்மண்ணுலகை ஆளும் மன்னன் இருக்கிறானா இறந்து விட்டானா யாரவன் அப்படின்னு கேட்டு முடிக்க முன்னரே மெய்யழகன் பதில சொல்கிறான். இருக்கிறான், அவன்தான் சத்தியசீலன் அப்படின்னு சொல்ல அங்கே சன்னியாசிக்கு தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறமா 2வது கேள்வியை கேட்குறான். இந்த மண்ணுலகில் பெண்ணாய் பிறந்து ஆண்வேடம் பூண்டு அரசாண்டு பஞ்ச வஞ்சியர்களை மனம் செய்து கொள்வதாக கவர்ந்து வரும்போது அப்பெண்களை சிறை கொண்ட சன்னியாசியை அடித்து துரத்திய அறிவை இருக்கிறாளா இறந்து விட்டாளா அவள் யார்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறாள், அவள் தம்பதி அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான் மெய்யழகன். அதை கேட்டதும் சன்னியாசியால் அதுக்கு மேலே பொறுத்திருக்கவே முடியல, வேகமாக வெளியில் வரான். அதுக்குள்ள சிந்தாமணி 3வது கேள்வியை கேட்டுறா. சன்னியாசிக்கு உதவிய சுதாவும் ஆகாத மதியும் உயிருடன் இருக்கிறார்களா இறந்து விட்டார்களா அல்லது சுதாமதி கதி என்ன அப்படின்னு கேட்க அதுக்கு பதிலாக மதிவதனன் உயிரோடு தான் இருக்கிறாரு, சுதாகரி அடைபட்ட கிளியா கூண்டுக்குள்ளே சிக்கி தவிக்கிறா, அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னு மெய்யழகன் பதில் சொல்ல அந்த சாமியாரோ அரண்டு போகிறாரு. இவன் சொல்கிற பதில்கள் எல்லாமே பொய் அப்படின்னு சொல்ல அந்த மறைவிடத்தில் இருந்த 3 பேரும் வெளியில் வராங்க. சத்தியசீலன், தம்பதி, மதிவதனன். இவங்க 3 பேரும் சேர்ந்து அவனை முறைக்கிறாங்க.
உன்னை நான் வெட்டாமல் விட மாட்டேன்னு மதிவதனன் வேகமாக வாளை உருவி அவன் தலையை சீவுறாங்க. கடைசியாக 1000வது தலையாக அந்த சாமியாரோட தலை உருண்டோடுது. அந்த நேரத்தில் தான் அங்கே சிந்தாமணிக்கு உண்மை என்னன்னு தெரியுது. இத்தனை நாள் அந்த சாமியாரோட கைப்பிடியில் தான் இருந்ததை நினச்சி அருவருப்பாக நினைக்கிறா. அதுக்கப்புறம் நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போ தான் இவன் சொல்கிறான், உன் கேள்விகளுக்கு பதில் சொன்னனால உன்னை நான் திருமணம் பண்ணிக்க முடியாது. நீ திருமணம் பண்ணிக்க வேண்டியது உன்னுடைய தாய் மாமனான புரந்தரன். அவன்தான் முதலாக இத்தனையும் எதிர்த்து முன்னாடி வந்து நின்னவன் அப்படின்னு சொல்ல, அவனை எப்படி நான் திருமணம் பண்ணிக்க முடியும்? அவன்தான் இறந்து தலை தனியாக உடல் தனியாக கிடக்கிறானே அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறா. அப்போ தான் மெய்யழகன் தான் மறைத்து வைத்திருந்த அந்த உயிர்த்தெழும் லேகியத்தை காட்டுறான். இதை அவனோட கண்களில் தடவுனா அவன் உயிர் தெழுந்துருவான்னு சொல்லி அந்த 999 பேர் கண்களிலும் அந்த லேகியத்தை தடவ அவனுடைய சகோதரர்கள் 6 பேர் உட்பட மீதி இருக்கிற 999 பேரும் உயிர் தெழுதுறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி தன்னுடைய தாய்மாமனான புரந்தரனை கல்யாணம் பண்ணிக்கிறா. மெய்யழகன் செங்கமலத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லோரும் இன்பமாக வாழறாங்க. அந்த சன்னியாசி இறந்து பரலோகம் போயிட்டான். இதுதான் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணியோட கதை. மீண்டும் இதேபோல் நல்ல ஒரு விறுவிறுப்பான கதையோடு சந்திப்போம். நன்றி.